ஃபுல்லாக சமாளாக இருக்குது. அப்படியா சின்ன கலானை அப்படியே இந்த வியூ காட்டு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கூழாங்கல் ரிவர் போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து நீரார் டேம் வர போகிறோம். ஸோ இந்த ரூட்டு அழகாக தான் இருக்குது. அவங்க ஏதோ சொல்லியிருந்தாங்க, அதான் நீரார் டேம் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சின்னக்கல் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து கூழாங்கல் ரிவர் போயிட்டு அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அந்த வியூ மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படி எப்படி இருக்கு அந்த வியூ போகிறேன். செம்மையாக இருக்குது. இது வந்து ரீல்ஸில் பார்த்தா ஞாபகம் தானே வருது. ரைட்டில் காட்டு, அப்படி லெஃப்ட். என்னாச்சுண்ணா? ஓகே. ஏடா பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஃபுல்லாக வந்து வெறும் டீ எஸ்டேட் பண்ணுறாங்க இருக்குது. செம்மையாக இருக்காது பார்க்குறது. ரைட் சைடு காட்டேன், ரைட்டு காட்டேன், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தாங்க இருக்குது இங்கே. அங்கே பாருங்களா, இந்த லாஸ்ட் டெட்டில் வரைக்கும் ஃபுல்லாக எங்கே கண்ணுக்கு இடம் வரைக்கும் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். பொள்ளாச்சி வந்தால் வெறும் தென்னை மரம், இங்கே வந்தால் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. ரைட்டில் காட்டு, சுற்றி சுற்றி நீயும் பாரு. அது செம்மாழாக இருக்குது. ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ரீல்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ட்ரோன் வியூ கூட எடுத்துருக்கணும், வேற லெவலில் இருக்குது. இதான் கூட கட்டுறா. ஜிபிஎஸ் நம்ம கரெக்டாக கூழாங்கல் ரிவர் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் கூழாங்கல் ரிவர் இருக்குது. ஸோ அது முன்னாடி இந்த வியூஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் நீங்களாம் குளிச்சுட்ருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணி வந்து ஆறுன்றதுனால வந்து அவ்வளோ கலங்களாக இல்லை, தண்ணி தெளிவாக தான் இருக்குது. அப்படியே கீழே தர அப்படியே சொல்லுது டிரான்ஸ்பரண்ட்டாக தர தெரியுது, அந்தளவுக்கு இருக்குது தண்ணி. அதாவது இந்த பக்கம் பார்த்தாலும் டீ எஸ்டேட்டு, இந்த பக்கம் பார்த்தாலும் டீ எஸ்டேட்டு, அந்த பக்கம் பார்த்தாலும் டீ எஸ்டேட்டு.
சுற்றி முற்றி எந்த பக்கம் போனாலும் டீ எஸ்டேட் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவருக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கூழாங்கல் ரிவருன்றாங்க. ஸோ அதில் வந்து என்ன தான் ஸ்பெஷல்னு பார்ப்போம். போகலாமா? ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. பாருங்க ஓடிடுறது. எந்த பக்கம் இறங்கி போகிறது? வழி எங்கே இருக்கு? சரி நான் கீழே ரிவருக்கு போயிட்டு பேசுகிறேன். நம்ம கூழாங்கல் ரிவருக்குள்ளே இறங்கி போயிட்டுருக்கோம். ரிவருக்கு போகிற வழி. வா என்ன பண்ணுற? ஸோ வழியும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். அழகாக டீ எஸ்டேட்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது. இந்தா இனிமேல் நம்ம கேமராமேன் நீங்கள் தான். வா இதுக்கு கூழாங்கல் ரிவர்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கூழாங்கல் மட்டும்தான் இருக்குது தண்ணியில். ஸோ நம்ம கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுனால நம்ம உள்ளே வச்சு எடுத்து பார்ப்போம். ஆனால் நம்ம இங்கே குளிக்கிற மாதிரி ஐடியா இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தான் குளிச்சுட்ருக்கோம் ஃபுல்லாகவே. அதனால் சும்மா வந்து இறங்கி நம்ம வீடியோ மட்டும் எடுப்போம். போயிட்டு வந்ததுக்கு வந்து ரிவரில் அட்லீஸ்ட் காலேஜ் நினச்சிட்டு போயிடணும். போயிடுப்போம் தண்ணியில் லெகின் என்ன ஒன்றா கொடுப்போம் சொல்கிறோம். வா வா வா. ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. வா வா. இந்த பக்கம் பார்த்தா மாதிரி நம்புவா. நல்லா ஆளை பிடிச்சி தள்ளுதுங்க இந்த பக்கமா. இங்கே கிளியராக இருக்குப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்து பார்ப்போம் வீடியோவை. இப்போ வியூ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது. செம்மையாக இருக்குங்க. அப்படியே தெரியுதுங்களா வீடியோவில் உங்களுக்கு அந்த கூழாங்கல்லாம் உள்ளே இருக்கிறது பாருங்க. இப்போ தாங்க நடக்குது. 1.5 மாதம் குழந்தை தத்தி நடந்து வருது. கண்ணு தெரியாது, தரையை தராமல் திட்டதாங்க. அதெல்லாம் வந்து சந்தோகம் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். குறுக்க வர பார்த்த நேரம் கழுதி கடிக்க போகிறேன். நம்ம வந்து இந்த ரிவரில் குளிக்க போகிறது இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபால்ஸில் குளிச்சாச்சு. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஏற்காடு ஃபால்ஸில் குளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வரும்போதே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் பேர் தெரியல. நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ஃபால்ஸ் வந்து அவங்க குளிச்சாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப குளிக்கிற மாதிரி இல்லை. தெரியல பேர், அது வாயில் வரல கரெக்டாக. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே குளிக்கலைங்க. ஏன்னா வந்து ரூமில் குளிச்சாச்சு, அங்கேயும் குளிச்சாச்சு. ஸோ சும்மா குளிச்சிருந்தா நம்ம அடுத்த பிளான் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் தான் போனோம். அதனால் வந்து குளிக்கல. ஸோ வந்து லொக்கேஷன் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுச்சு. செம்மையாக இருக்குங்க இடம். பாருங்கள் குழந்தை விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். விளையாட்ட விடுங்க, விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்,
இங்கேருந்து போகிறப்போ இது ஒரு ஆதாரமாக ஒரு கூழாங்கல் எடுத்துகிட்டு போயிடுங்க அழகாக குட்டியாக. ஏய் சரி சரி நீ அப்புறம் மண்ணே நல்ல கூழாங்கல் வாங்க எடு, கையில் கிடைக்கிறது நல்ல அழகாக பார்த்து பொறிக்கிடு. நான் நல்ல கூழாங்கலாம் பொறிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஆ புழு தானே. சொல்லுங்க பிபிஎஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லுவோம், நிலா டேம் வந்து நம்ம போயிட்டு விளாக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பைக் மேலே போகலாமா? சரி வா கொஞ்சம் போகலாம். போதும் பிபிஎஸ், நம்ம நிலா டேம் போகிறப்போ வந்து வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனதான் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படியே முடிச்சுக்கிறேன். ஓகே, எந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக போகும். அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஆள் அதிகம்னு சொன்னாங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே அந்த சைட் ஃபுல்லாகவே ஆள் அதிகமாக இருக்கும். அந்த பக்கம் போட சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் மட்டும் தான் குளிக்கிறதுக்கு, இந்த இடம் மட்டும் தான் ஃபுல்லாகலாம் குளிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடம்லாம் ஓரளவுக்கு ஓகே. சென்டர் அந்த பக்கம் மட்டும், அந்த சென்டரை அந்த பக்கம் போகக்கூடாது யாருமே. ஆனால் வெளியின்னு பார்க்குறப்போட ஜஸ்ட் ஒரு சின்ன அதுக்கப்புறம் ஆறு எங்கே வரைக்கும் தெரிஞ்சுது. வெளியின்னு பார்க்குறப்போட ஜஸ்ட் ஏதோ சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து குளம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து இறங்கி விளையாடும் நல்லா இருக்குங்க. தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குட்டிச்ச தண்ணிக்கு விட்டு வர மனசே இல்லையாங்க அந்த ஆறு. அந்த கூடங்கள் பொறுக்கிறதுலேயே மும்மரமாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே வரலாம் சொல்லி நடந்து வரேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி செமையாக ஃபோர்ஸ் அடிக்குதா, அதெல்லாம் நல்லா தள்ளுது. வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு எடுத்தேன், கிளியராக இருக்குது வீடியோ. ஆனால் பட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வண்டி வாப்பில் ஆகிற மாதிரி வீடியோ வாப்பில் ஆகுதுங்க. ஸோ அது மட்டும்தான். நான் இந்த வீடியோ கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல கிளிப்பில் அதை ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு போட்டு விடுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. போயிட்டு போகலாம் பாருங்க. நல்லா கல் போகிறதுக்கு அவனா உள்ளே ஓடிடுறேன். நமக்கு டைம் ஆகிடுச்சிங்க. அடுத்து வந்து நம்ம நிரா டேம் வந்து போனோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே க்ளோஸிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போனாங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர்லாம் 5 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சிக்க மாட்டோம். சரி ஓகே விபிஎஸ், நம்ம வந்து நிரா டேம் போகிறப்போ அந்த வியூ இப்போ நல்லாருன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த இடத்துல போயிட்டு வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிரா டேம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கட் பண்ணிக்கிறேன். அங்கே வந்துட்டியா? சைடாப்படி அவ்வளோதான். சூப்பர். வராது நம்ம கரெக்டாக கூழாங்கல் அப்படின்னு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம பாட்டில் தெரியல. ஓகே, ஆலியா டேம் இருக்கோம் பாருங்க. நிரா டேம் நோக்கி போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. இதே டபுள் கலரில் இருக்குது. பாதி டார்க் க்ரீனாக இருக்குது, பாதி லைட் க்ரீனாக இருக்குது. எல்லாத்தையும் எப்படி இருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து இது நிரா டேம் போவோம். ஸோ அந்த ரூட்டில் வந்து அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. வியூ எங்கே இருக்குன்னு தெரியல. அது நம்ம எடுத்துட்டோன்னா இல்லை வந்து இது தாண்டி கூழாங்கல் தாண்டி இருக்கான்னு தெரியல. நம்ம வீடியோலையும் பக்கத்துலையும் கிடக்குன்னு சொன்னாங்கனாக்கா கூழாங்கல் ரிவர் தாண்டி தான் அந்த வியூ கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதாவது வியூ அழகாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு சொல்லுவோம். அப்போ வெயிட் பண்ணு.
பேர் ஃபுல்லாக சமாளாக இருக்குது. ரிட்டன் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ நிலா டேம் ஃபஸ்ட்டு போய்ட்டு வரலாம். 4 மணிலாம் க்ளோஸ் எல்லாமே. 4 o'clock க்ளோஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவங்க. இதுக்கு நீங்களாம் வந்து சாவு தேடி தான் வருவீங்களா, யாரும் வந்து ட்ரிப் என்ஜாய் பண்ண நார்மல்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டார். பிரச்சனை வந்து வேறு மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.